இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலில் எதாச்சும் மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தா புதுசாக சம்மந்தமே இல்லாமல் பிரபா, அதுக்கப்புறம் அனாமிகா, விஜய் ஒரு முக்கோண காதல் கதையை கொண்டுறாங்க. அந்த காதல் கதை இப்படி என்னென்னா விஜய்க்கு பிரபா மேலே அந்த மாதிரி ஒரு நட்பை தாண்டி காதல்னா ஒரு உறவு கிடையாது. ஆனால் அவர் அனாமிகாவை காதலிக்கிறாரு. அனாமிகாவை காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சோன்னா பிரபாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, வலியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க அவரை காதலிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. எல்லாம் ஓகே. பட் ஆனால் அந்த கேரக்டர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டைம், அவங்கள நம்ம அந்த கேரக்டர்ஸை பிடிச்சிருக்கு அப்படின்னு ரசிக்க ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் நாளாகும். அது வரைக்கும் அந்த ஒரு செக்ஷனே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பி சித்ராதேவி 300வது தடவையாக மகாவுக்கு கெட்ட பேர் வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும், அதுக்கு இப்போ யூஸ்வலாக சூர்யா அவங்க அம்மா கூட நிற்பார். இன்றைக்கி அம்மாவை எதிர்த்து நிற்க போகிற ஒரு பெரிய மாற்றம் ஒன்று தான் நடக்க போகுது. சூர்யா எதிர்த்து நிற்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று, நிஜமாகவே அந்த மீனாட்சிக்காக பணம் தேவைன்னு சொல்லி கேட்கும்பொழுது இவர் தான் எடுத்துக்கோ, கொண்டு போய் கொடு, நியாயமான காரணமாக இருந்தால் இந்த கேட்கக்கூட தேவையில்ல, போய் கொடுன்னு சொல்லி கொண்டது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தாத்தாவுடைய நிலைமை இப்படி இருக்கும்பொழுது தாத்தா முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது, தேவையில்லாமல் தாத்தாவோட மனசு கஷ்டப்படக்கூடாது, நம்ம மகா கூட சந்தோஷமாக தான் வாழ்கிறோங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காகவே அவங்க அம்மா பலான்னு அறைய போகும்போதெல்லாம் கொஞ்சம் ஓவராலில் அறைய போகும்போது அப்படியே டாக்குன்னு கையை பிடிச்சிட்டாங்க. கையை பிடிச்சிட்டு என்ன சொல்லிடுறாருன்னா மகா அடிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது, மகா மேலே எந்த தப்பும் கிடையாது, என்கிட்ட கேட்டு தான் பணத்தை கொடுத்தா, அவள் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவளும் இந்த வீட்டில் ஒருத்தி, அவளுக்கும் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னான். இப்போ அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருவாங்க ராஜலட்சுமி. பெரிய அவமானம் இது, எல்லாரும் முன்னாடி இவ்வளோ பெரிய அவமானம் ஆகிடுதுங்கிறது. இதனால் அவங்க திருந்துவாங்களான்னு பார்த்தா இல்லை, திருப்பி இதே கதை தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். திருப்பி இதுவே லூப் மாதிரி போகிறதா நமக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு